where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. இஸ்ரேல் மீது செஜில் ஏவுகணைகளை பிரயோகித்த ஈரான் 700 கிலோ வெடிகுண்டுகளுடன் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று தாக்கும் திறனுடையவை. ஈரான் உயர் தலைவர் காமேனியை உயிரோடு இருக்க விடமாட்டோம். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் சூளுரை. ஈரான் மீது விரைவில் தாக்குதல் நடத்த தயாராகிறதா அமெரிக்கா? தனது கட்டமைப்புகளை அமெரிக்க அரசு ஒன்று சேர்ப்பதாக தகவல். பாமக தலைவர் பதவியை ஏற்றதிலிருந்து மன நிம்மதி போய்விட்டது. நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வேதனை. கடந்த ஒரு 2 மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளைச்சல். உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றணும் அன்னிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. எனக்கு பாமகவில் நிலவும் குழப்பங்களுக்கு திமுக காரணமில்லை என ராமதாஸ் பேட்டி. அன்புமணி மன்னிக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு போக போக தெரியும் என பேச்சு. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. திரு அன்புமணி சொல்றாரு, நான் தந்தைட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன். நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா? இதுவே போதும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ண நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். திமுக எம்பி தயாநிதி மாறன் தனது சகோதரர் கலாநிதி மாறனுக்கு வக்கீல் நோட்டீஸ். சன் டிவி பங்குகளை கையாள்வது 2003ஆம் ஆண்டு இருந்த நிலையில் மீட்டெடுக்க நோட்டீஸில் வலியுறுத்தல். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக மதுரையில் மத நல்லிணக்க கூட்டமைப்பினர் சார்பில் மனித சங்கிலி போராட்டம். பாஜகவை வளர்ப்பதற்காக மாநாடு நடப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். திமுக ஆட்சியில் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் உள்ளது. முருக பக்தர்கள் மாநாடு குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். பக்தி அந்த ஆட்சியிலிருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. முதலமைச்சருக்கு பக்தி கிடையாது. திமுக ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் பெண் தொழில் முனைவோர் இருப்பதாகவும் பெருமிதம். 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட MSME கூட இந்திய அளவில் 3ஆம் இடத்துல இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்கள் மூலமாக 2,47,00,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இன்று முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள். புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இந்தியாவில் ஆங்கிலத்தில் பேசுவது அவமானம் என நினைக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சால் சர்ச்சை. इसको समझना है
तो कोई विदेशी भाषा में नहीं समझा सकती। आधी अधूरी विदेशी भाषाओं से संपूर्ण भारत की कल्पना नहीं हो सकती। மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திரளும் எதிர்ப்பு. ஹிந்தி பாட புத்தகங்களை கிழித்து மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா போராட்டம். சொந்த நாட்டு ராணுவ தளபதியை எதிரி என கூறிய தாய்லாந்து பிரதமரின் உரையாடல் கசிந்ததால் வெடித்த சர்ச்சை. கூட்டணியிலிருந்து முக்கிய கட்சி வெளியேறியதால் ஆட்சி கவிழும் சூழல். இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் இன்று தொடக்கம். விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத நிலையில் இந்திய அணி சாதிக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.